பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆருங்க. நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம், பட் 147 ரன் தான். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரன் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அஷ்தோஷ் தான். அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தார். அவர் வரும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போதே ஒரு 36 ரன் அடிச்சிருக்காருங்க 16 பாலில். அவருடைய கடமையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். எதுனா இந்த ஒரு காட்சி தான். லிவிங்ஸ்டனை ரன் அவுட் ஆக்குனார் சஞ்சு சாம்சனு. இது அது ஆக்சுவலாக எப்படின்னா ரன்னே கிடையாது, அதுக்கே அவர் 2வது ரன் ஓடினாருங்கிறது தெரில. பட் ரிட்டர்ன் வரும்போது அவர் அங்கேருந்து விழுந்து அப்படி ஒன்று அடித்தாருங்க. சூப்பர்வான ஒரு ரன் அவுட். அது ஆட்டத்தை வந்து கண்டிப்பாக திருப்பி இருக்குது. ஏன்னா லிவிங்ஸ்டன் இருந்தாருன்னா அவர் 2-3 சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். 150லேருந்து 160 வரையும் வந்திருப்பாங்க. எனவே அதுவும் ஒரு பெரிய டோட்டல் இல்லைல்ல. அது காரணம் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் சரிஞ்சிருச்சுப்பா. பவர் பிளேவும் இவங்க பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணல. அதுலேயும் 36 ரன் என்னமோ தான் அடித்தாங்க. அதர்வா அவர் கொஞ்சம் நல்லா ஆடினார், பட் இருந்தாலும் அவரும் பண்ண முடியல. என்ன தான் ஆச்சு நம்ம ஜானி பாஸ்டோக்கு? ஒன்றுமே இல்லையாங்க இந்த சீசனு. ஐயோ ஒன்றுமே ஆடலை. பஞ்சாப்பை கழுத்து அறுத்து விட்டார் ஜானி பாஸ்டோ அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சஷாங்க், அவரும் சொற்ப ரனில் இன்றைக்கி அவுட் ஆகிருந்தார். ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு லீடு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் அதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, ஆவேஷ் கான் பந்தில். அவரே பிடிக்க போகிறேன்னு, அது வந்து கீப்பர் தானே பிடிக்கணும். எனிவே அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எரர் தான். பட் இந்த ஒரு ரன் அவுட் வந்து பெரிய காஸ்ட்லிங்க. யாருக்குன்னா பஞ்சாபுக்கு. சூப்பரான ஒரு எஃபெக்ட் ஆர்ஆர் பவுலர்கிட்டேருந்து. இப்போ ஆர்ஆருடைய பேட்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கறது எஸ்எஸ்வியை எதிர்பார்க்காத போதெல்லாம் ஒரு இந்தியன் டீமுக்கு வரதுக்கு முன்னாடி நல்ல சூப்பராக ஆடி இருந்தார். எங்கே போச்சு அந்த பையனுடைய ஃபயர் அப்படிங்கிறதான் தெரில. ஏன்னா ஒரே ஓவரில் 5 பவுண்ட்ரி 6 பவுண்ட்ரிலாம் அடித்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ என்னென்னா அவர்கிட்டேருந்து ரன்னே வரலைங்க. இப்போ அவர் இம்பேக்ட் பிளேயராக அளவுக்கு அவரை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவே அவருக்கு ஒரு இதுதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக அஷ்தோஷ் வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ராங் மூவ். ஏன்னா அவர் பேட்டிங் ஆடுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து ஆடிட்டாங்கன்னா யார் அஷ்தோஷ் வந்தது ராங் மூவ் இல்லை, அவரை வந்து மெயின் 11லேயே வைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வதுல வந்து பவுலிங்க்கு ஒரு ஸ்பின்னர் நம்ம ராகுல் சாகர் இருக்கார். அவர் யூஸ் பண்ண முடியாத போச்சு பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எனவே இது என்ன டைட்டாக இருக்குமா மேட்ச்சு, இல்லை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்களா? ஆனால் இவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு அசதி தென்படுது. ஆர்ஆருடைய பாடி லாங்குவேஜ் அதை பயன்படுத்தி தான் இவங்க ஜெயிக்கணுமா என்னன்னு தெரில. பார்ப்போம்.